ஹாய் ஃப்ரெண்ட் 2024 குரூப் 4 கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஷின்லாம் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் வந்து நம்ம 20 கொஷின் வந்து போடுற மாதிரி வரும். ஒரு 5 கொஷின் வந்து நம்ம யோசிச்சு போடுற மாதிரி வரும். அதில் ஒரு கொஷின் வந்து பார்க்க போகிறோங்க. 2, 3, 5, 9, x 33 y என்ற தொடரில் x + y இன் மதிப்பு காண்க. கண்டிப்பாக இந்த கொஷினில் வந்து எல்லாருமே ஸ்ட்ரக் ஆகிருப்பீங்க. அது எப்படின்றதை நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே 2 × 2 4 வருது, 4 - 1 தான் 3. அதே மாதிரி 3 × 2 6 வருது, 6 - 1 தான் 5. I2 10, 10 - 1 9. அப்படி இருக்கிறப்போ 3, 2, 3, 5ன்னு வரப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரணுன்றது யோசிக்கணும். அப்போது 9, 2 18, 18 - 1 17. சரிங்களா? அப்போ இங்கே வந்து 17 வரணும். அப்புறம் இந்த இங்கே இருக்கிற நம்பர் இங்கே கொண்டு வராங்க ஒன்று சரிங்களா? 2 × 4 4 - 1 3. இந்த 3 இங்கே கொண்டு வராங்க. 3 × 2 6, 6 - 1 5 இப்படி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்கே 9 × 2 18, 18 - 1 17. இந்த 17 இங்கே கொண்டு வந்து 17 × 2 34, 34 - 1 33. அதே மாதிரி 33 × 2 66, 66 - 1 65. இப்போ இந்த 65யும் 17யும் கூட்டினா 82. உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கொஷின் பார்க்குறப்ப டக்குன்னு பயந்துடக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு டைம் இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வந்த ஆன்சரோட 2 பெருக்கி போட்டிருக்காங்க. நம்ம ஓரளவு கெஸ் பண்ணோம், நிறைய பார்த்து வச்சுருக்கோன்றப்ப இந்த சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சம் கூட கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எக்ஸ் ஏஇசட் பிஒய் சிஎக்ஸ் ஒய் சிபிஇசட் என்றவர் எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கு இடது புறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதனுடைய இசட் அதெல்லாம் எழுதணும். நீங்கள் எழுதும்போது அதுக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்து வந்து வராத எழுத்தாக இருக்கணும். அப்படி நீங்கள் பிரித்து எழுதும்போது இந்த 9 எழுத்துக்கள் வந்து வரும் உயிரெழுத்து அல்லாத. நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதும்போது அது பக்கத்தில் உயிரெழுத்து IAEIOU என்ற எழுத்து வந்து வரக்கூடாது. எதுக்காக இந்த கொஷின் சொல்கிறேன்றப்ப இந்த கொஷின் இனிமேல் வர எக்ஸாமில் கூட அப்படியே கூட வந்துடலாம். நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது. இந்த கொஷினை அப்படியே கொடுத்துட்டு மாற்றாமல் அப்படியே கேட்டுருவோங்க. ஏன்னா இந்த கொஷின் இப்போ நான் சொன்ன ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பரில் சொல்லியிருக்கேன். இது அப்படியே கேட்டிருந்தாங்க. இது 3 வருஷம் கொஷின் பேப்பரில் அதே மாதிரி இது இருக்குது. இது 2 வருஷம் கொஷின் பேப்பரில் அப்படியே வந்திருக்கு. ஒரு சில கொஷின் மட்டும் தான் அதோட பேட்டர்ன் கூட மாற்றாமல் அப்படியே கேட்டுறாங்க. அந்த கொஷினை அப்படியே கொடுத்துட்றாங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்க்காம நீங்கள் போகவே அப்படி போகிறது நம்ம ரொம்ப தப்பு. நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு அதுதான். சரிங்களா? அதனால் இனி வர கொஷின் பேப்பரில் வந்து ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு போர் அடிக்கிறப்போ, டைம் பாஸாக இருக்கிறப்போ, படிக்கவே விருப்பம் இல்லாதப்போ இந்த மாதிரி கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எந்துவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.